Monologue suivi numéro 1. Sujet 1. Décrivez votre meilleur ami. Que faites-vous ensemble? Racontez. உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய தோற்றம் எப்படி இருக்கு அதை பற்றியும் அவங்களோட நீங்க சேர்ந்து செஞ்ச செயலை பற்றியும் எங்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். J'ai beaucoup d'amis, mais ma meilleure amie s'appelle Jenny. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. ஆனா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய பேரு ஜெனி. Elle est célibataire. அவள் திருமணமாகாதவர். Elle a 20 ans. அவள் வயது 20 ஆகிறது. Elle est mon amie d'enfance. அவள் என் குழந்தை பருவ தோழி. Elle est très gentille et intelligente. அவள் ரொம்ப பணிவானவள் மற்றும் புத்திசாலி. Physiquement, elle est grande et mince. உடல் சார்ந்து அவள் உயரமானவள் மற்றும் ஒல்லியானவள். Elle a les cheveux noirs et longs. அவளுடைய தலைமுடி கருமையானது மற்றும் நீளமானது. Elle a les yeux noirs. அவளுடைய கண்கள் கருமையானவை. Elle est très belle. அவள் மிகவும் அழகானவள். Elle a des sourcils bien dessinés et de longs cils. அவள் புருவத்தை அழகாக வடிவமைத்திருக்கிறாள் மற்றும் அவளுடைய கண்ணிமை நீளமாக அமைந்திருக்கும். Elle a les lèvres pulpeuses. அவளுடைய உதடுகள் பெரிதாகவும் அழகாகவும் இருக்கும். Elle a le nez long et pointu. அவளது மூக்கு நீளமாகவும் கூர்மையாகவும் இருக்கும். Elle est sympa et drôle. அவள் இனிமையானவள் மற்றும் வேடிக்கையானவள். Elle habite chez moi. அவள் என் வீட்டில் என்னுடன் தங்கியிருக்கிறாள். Elle est créative, imaginative et aimable. அவள் ஒரு படைப்பாளி, கற்பனை திறன் உடையவள் மற்றும் அன்பானவள். Nous faisons les courses ensemble. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் செய்வோம். Nous mangeons ensemble et jouons ensemble. நாங்கள் சேர்ந்து சாப்பிடுவோம் மற்றும் சேர்ந்து விளையாடுவோம். Pendant les vacances d'été, nous fêtons les vacances chez moi ensemble. வெயில்கால விடுமுறையின் பொழுது
நாங்கள் இருவரும் சேர்ந்து எங்கள் விடுமுறையை கொண்டாடுவோம். Pendant les week-ends, nous allons voir le cinéma. வார இறுதி நாட்களில் சினிமா பார்ப்பதற்கு நாங்கள் செல்வோம். Je partage toutes les choses avec mon ami. நான் எனது பொருட்களை எனது தோழியுடன் பகிர்ந்து கொள்வேன். Quand j'ai un problème, elle trouve toujours une solution pour moi. எப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவள் அதற்கான தீர்வை காண்பதற்கு முயற்சி செய்வாள். இதில் ஒரு பெண் தோழிக்கு கூறுவது போன்று அமைந்துள்ளது. இதே ஒரு ஆண் ஒருவர் பெண் தோழிக்கும் இதே பதிலை சொல்லலாம். Monologue suivi numéro 2. Sujet 2. Parlez de vos prochaines vacances. இந்த சுஜேவுடைய அர்த்தம், நீங்க அடுத்த விடுமுறைக்கு போறத பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில கொஸ்டின்ல நீங்க எங்க போறீங்க, யாரோட விடுமுறைக்கு போறீங்க அப்படின்றத சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரே பதிலா இதுல நான் போடுறேன், பார்த்துக்குங்க. Pendant mes prochaines vacances, je vais aller en Inde avec mon ami qui s'appelle André. எங்களுடைய அடுத்த விடுமுறையின் பொழுது நான் இந்தியாவுக்கு என்னுடைய ஃப்ரெண்டோட போறேன். அவர் பெயர் ஆந்திரே. Je suis très content d'aller avec André en Inde. நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் ஆந்திரேவோட இந்தியாவுக்கு போறத நினைச்சு. Nous irons visiter la beauté d'Inde. நாங்க அழகான இந்தியாவை பார்க்க போவோம். J'espère que nous irons visiter ensemble les moments en Inde, comme le Taj Mahal, le Temple d'Or, le Qutub Minar et le Temple de Khajuraho. தாஜ்மஹால், தங்க கோவில், குதுப்பினார், கஜுராஹோ கோவில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை நாங்கள் ஒன்றாக சேர்ந்து போய் பார்ப்போம் என்று நம்புகிறேன். Nous pouvons aussi aller à la plage de Goa. நாங்க கோவா பீச்சுக்கு கூட போகலாம். Nous irons voir les cathédrales comme la Santa Cruz et la Velangani. சாந்தா குரூஸ் கோவில் மற்றும் வேளாங்கண்ணி கோவிலுக்கு நாங்கள் போய் பார்ப்போம். Nous allons aller au parc de Brindavan. நாங்கள் பிருந்தாவன் பூங்காவிற்கு செல்வோம். Nous irons voir les villages qui sont remplis de la nature. நாங்கள் இயற்கை நிறைந்த கிராமத்தை சென்று பார்ப்போம். Nous allons manger des repas délicieux. நாங்கள் சுவை மிகுந்த உணவுகளை சாப்பிடுவோம். Je vais acheter de bons souvenirs pour mes amis et ma famille. என் குடும்பத்திற்கும் எனது நண்பர்களுக்கும் நினைவில் இருப்பது போன்று பொருளை வாங்குவேன். Je pense que ce sera superbe. அந்த விடுமுறை அருமையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். Monologue suivi numéro 3. Sujet 3. Parlez de vos dernières vacances. அதாவது உங்களுடைய போன விடுமுறையின் பொழுது நீங்க சென்ற வக்கான்ஸை பத்தி
எங்களுக்கு சொல்லுங்க. அப்படிதான் இதோடைய முழு அர்த்தம். எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணி கேட்டிருக்காரு, டெல்ஃப் ஆதோன்னா என்ன? அதை நான் எழுதணும். அது பிரான்ஸ்ல எங்க எழுதுறது? எவ்வளவு பே பண்றதுன்னு கேட்டிருக்காரு. நான் கண்டிப்பா அவருக்கு அடுத்த வீடியோல அதை பத்தி நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நாம அந்த சுஜேவுக்குடைய பதில எப்படி சொல்றதுன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். Pendant mes dernières vacances, je suis allé à Paris. எங்களுடைய போன விடுமுறையின் பொழுது நான் பாரிஸுக்கு போனேன். C'est une belle ville de France. இது பிரான்சினுடைய ஒரு அழகிய நகரம். Je suis allé à Paris avec ma famille. நான் எனது குடும்பத்துடன் பாரிஸுக்கு போயிருந்தேன். Nous avons visité beaucoup d'endroits à Paris. நாங்கள் பாரிஸில் நிறைய இடங்களை பார்வையிட்டோம். Nous avons vu des monuments comme la Tour Eiffel, la Notre-Dame, la Sacré-Cœur, l'Arc de Triomphe. நாங்கள் சிறப்புமிக்க இடங்களான டூர் எஃபெல், நோத்ருதாம், சாக்ரே-கேர், லார்க் த ட்ரியோம்ஃப் போன்ற இடங்களை பார்வையிட்டோம். C'était très joli. அது மிகவும் அழகாக இருந்தது. Nous nous sommes promenés au jardin du Luxembourg. நாங்கள் லக்சம்பர்க் தோட்டத்தில் நடந்தோம். Ensuite, nous sommes allés à la piscine. அதன் பிறகு நாங்கள் நீச்சல் குளத்திற்கு சென்றோம். Nous avons mangé de la nourriture française. நாங்கள் பிரெஞ்சு உணவுகளை சாப்பிட்டோம். Il faisait très chaud. காலநிலை மிகவும் சூடாக, அதாவது வெயிலாக இருந்தது. C'était super. இது அருமையாக இருந்தது. J'étais très heureux. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. Nous nous sommes beaucoup amusés à Paris. எங்களுக்கு பாரிஸ் மிகவும் வேடிக்கையாக, அதாவது மகிழ்ச்சியாக, ஃபன்னாக இருந்தது. Je me souviens encore de Paris. எனக்கு பாரிஸின் நினைவுகள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது. J'ai acheté des bons souvenirs pour mes amis. நான் என்னுடைய நண்பர்களுக்கு கொடுப்பதற்காக கடைசி வரை ஞாபகமாக இருக்கக்கூடிய பொருளை வாங்கினேன். Monologue suivi numéro 4. இன்னைக்கு மோனோலாக் சுவில சுஜே 4. Où avez-vous étudié le français? Pourquoi la langue française vous intéresse-t-elle? Explique. இதனுடைய தமிழ் அர்த்தம், நீங்க பிரெஞ்சு மொழியை எங்க படிச்சீங்க? ஏன் பிரெஞ்சு மொழியை படிக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருந்தீங்க? கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. இதுதான் இந்த சுஜேவுடைய தமிழ் அர்த்தம். இப்ப வாங்க நாம அதற்கான பதில சொல்லலாம். இந்த டைட்டில் ஆஃப் கொஸ்டின் டெல்ஃப் ஆதோவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை கேட்காத டெல்ஃப் ஆதோ கொஸ்டின் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பிரெஞ்சு மொழி. அதுக்காக தான் இந்த கொஸ்டினை டெல்ஃப் ஆதோவில் ஓரல்ல கேட்குறாங்க.
இந்த கொஸ்டின் மூலமாக நீங்க பிரெஞ்சு மொழிய எவ்வளவு காலம் எந்த அளவுக்கு கத்துருக்கீங்கன்றதுக்க அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டினை அவங்க கேட்பாங்க. இந்த கேள்வியுடைய ஆன்சரை என்னால் முழுமையாக சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான ஃபர்மாசியத்தை படிச்சிருந்திருப்பாங்க. ஒவ்வொரு ஃபர்மாசியத்திற்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருந்துருப்பாங்க. நான் இதில் காமனாக பேரை வச்சு காமனாக சில வருஷத்தை வச்சியும் நான் இதில் சொல்லியிருக்கேன். உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்தபடி நீங்கள் அதை மாற்றி பேசி பயன்பெறுங்க. மறுபடியும் நான் இது ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இதில் உள்ள வருஷமும் பர்மாசியமும் ஒரு எக்ஸாம்பிள், அதாவது உதாரணத்துக்காக நான் சொன்னது. உங்கள் சுச்சுவேஷனுக்கு தகுந்தபடி நீங்கள் இதை மாற்றி பேசி ப்ராக்டிஸ் செஞ்சு எக்ஸாமுக்கு தயாராகுங்க. J'apprends le langue français depuis 3 ans. நான் 3 வருடமாக பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொள்கிறேன். J'apprends le français pour chercher le travail, améliorer la langue française et aussi enseigner le français aux enfants. நான் பிரெஞ்சு மொழியை கற்பதற்கான காரணம் வேலை தேடுறதுக்கும் பிரெஞ்சு மொழியை நல்லா மேம்படுத்துறதுக்காகவும் பசங்களுக்கு பிரெஞ்சு மொழியை கற்பிப்பதற்காக கூட தான். மேலும் சொல்கிறதா இருந்தால் நோத்து ரிவ்யூ அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்காகவும் தான் இந்த மொழியை நம்ம கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். J'ai terminé 2 formations en français au cours pendant 3 années. நான் இந்த 3 வருஷத்துல 2 ஃபார்மாசியை முடிச்சிருக்கேன். Tout d'abord, j'ai fini une formation linguistique niveau DILF A1.1 avec l'OFI au centre de formation nom de centre à lieu de centre pendant 3 mois. முதல்ல நான் ஒரு ஃபார்மாசியை முடிச்சிருக்கேன். அதனுடைய நிலை என்னன்னா, ஒஃபி கொடுத்த தில்ஃப் என்கின்ற நிவோவுடைய ஆ என்ற ஃபார்மாசியத்தை அவங்க கொடுத்த சென்டரில் அந்த இடத்துல முடிச்சிருக்கேன். இது படித்து முடிக்கிறதுக்கான கால அளவு 3 மாதங்கள். இதில் நீல கலரில் இருக்கிற நோம் த சாந்திரில் நீங்கள் எங்கே படிச்சீங்களோ அந்த சென்டருடைய பேரையும் லீர் த சாந்திரு, அதாவது நீங்கள் படித்த ஃபார்மாசியத்துடைய இடத்தையும் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. செத்தே உயின் ஒப்ளிகாத்தூர், இது கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒன்று. இந்த ஒபி கிளாஸை பிரான்ஸில் வாழ்கிற வெளிநாட்டவர் கண்டிப்பாக படிக்கணுன்றது இங்கே உள்ள சட்டம். சாசே பிஎம் பசே, அந்த கிளாஸு நல்லா போச்சு, அதாவது நல்லா இருந்துச்சு அப்படின்றது இதனுடைய அர்த்தம். செத்தே சூப்பர், இது அருமையாக அமைந்தது. Après, j'ai fait deuxième formation linguistique DELF A1 au centre de formation nom de centre à lieu de formation pendant 400 heures. அடுத்தது என்னுடைய 2வது ஃபார்மாசியமான டெல்ஃபாவை 400 மணி நேரத்துக்கு அந்த இடத்துல செஞ்சேன். நோம் த சாந்திரு, அதாவது அந்த சென்டருடைய பேரையும் லியோ த சாந்திரு, அதாவது அந்த சாந்தருடைய இடத்தையும் நீங்கள் என்ன ஏதாவது படிச்சிருந்தா அந்த இடத்த மாற்றி அதில் போட்டுக்குங்க.
J'ai appris beaucoup de choses en français à grâce de ma formatrice. நான் எனது ஆசிரியரிடமிருந்து பிரெஞ்சு மொழியில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். J'utilise beaucoup de mots et phrases la routine quotidienne. நான் கற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளை என்னுடைய தினசரி வாழ்க்கையில் நான் பயன்படுத்துகிறேன். Je voudrais ou j'ai besoin encore l'apprendre le langue français. நான் பிரெஞ்சு மொழிய மறுபடியும் படிக்க விரும்புகிறேன் அல்லது படிக்க வேண்டும். En ce moment, je suis en train d'apprendre la langue française sur YouTube. இப்பயும் நான் யூடியூப்ல பிரெஞ்சு மொழிய கற்றுக்கொண்டு இருக்கிறேன். மறுபடியும் ஒரு முறை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதுல உள்ள வருஷத்தையும் இதுல உள்ள இடத்தையும் உங்களுக்கு தேவையானவற்றை மாற்றி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டா நான் 2 ஃபர்மாசியத்தை மட்டும் தான் நான் அதில் சொல்லியிருக்கேன். நீங்க உங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்து நீங்க இதில் ஆட் பண்ணி சொல்லிக்கலாம். மோனோலாக் சுவி நியூமெரோ 5. இந்த 5வது சுஜை என்ன சொல்லுதுன்னா, தெக்ரவே இந்த ஊ ஜோர்னே அபிச்சுவல். இந்த டைட்டிலுடைய அர்த்தம் என்னன்னா, பொதுவா நீங்க ஒரு நாள் ஃபுல்லா என்னென்ன செய்வீங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த டைட்டிலுடைய அர்த்தம். இது பொதுவா ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்களுடைய தினசரி வழக்கமான செயல் வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். நான் பொதுவா ஒரு பெண்மணிக்கு ஒரு நாளைக்கு என்ன செய்வாங்கன்றத நான் இதில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு சுச்சுவேஷனுக்குள்ள மாதிரி மாற்றி இதை பயன்படுத்திக்கிங்க. இந்த கேள்வி மோனோலாக் சிவிக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். வாங்க இப்ப நம்ம அதற்கான பதிலை பார்க்கலாம். Tous les matins, je me réveille à 6 heures. தினசரி காலை 6 மணிக்கு நான் எழுந்திருக்கிறேன். Je me brosse les dents et je prendre une douche. நான் என் பல்ல விளக்கிட்டு அப்படியே ஒரு குளிப்பேன். Je mange avec mes enfants le petit déjeuner. நான் என் பசங்களோட காலை உணவை சாப்பிடுகிறேன். J'aide mes enfants à se préparer pour aller à l'école. நான் என் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக தயார் செய்வதற்கு உதவி செய்கிறேன். Je dépose mes enfants à l'école entre 8h15 et 8h45. நான் என் பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு 8:15 8:45 விட்டு விடுகிறேன். Je rentre chez moi à 9h. நான் திரும்பி என் வீட்டுக்கு 9 மணிக்கு வந்துடுறேன். Je prépare le déjeuner pour mes enfants qui rentrent de l'école à midi. நான் மதிய உணவை தயார் செய்கிறேன். யாருக்குன்னா என் பசங்க மதியானம் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வருவாங்களே அவங்களுக்காக. Je vais chercher mes enfants de l'école à midi. நான் என் பசங்களை மதியானம் ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வருவேன். Ensuite, je mange le déjeuner avec eux. அதுக்கப்புறம் நான் அவங்களோட சேர்ந்து மதிய உணவை சாப்பிடுகிறேன். Je dépose mes enfants à l'école et je vais à mon cours de français. நான் மறுபடியும் பசங்களை ஸ்கூல்ல அழைச்சிட்டு போய் விட்டுட்டு மேலும் நான் பிரெஞ்சு கல்வி கற்கும் வகுப்பறைக்கு செல்வேன்.
Quand mon cours de français est terminé, je vais chercher mes enfants à l'école pour les ramener à la maison. என்னுடைய பிரெஞ்சு வகுப்பு முடிஞ்ச பிறகு நான் மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிட்டு என் பசங்களை ஆச்சிட்டு நான் திரும்பி வீட்டுக்கு வருவேன். Ensuite, je nettoie la maison environ 30 à 45 minutes. அதுக்கப்புறம் நான் என் வீட்டை சுத்தம் செய்வேன் தோராயமா 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும். Après, je vais avec mes enfants faire une promenade. அதுக்கப்புறம் நான் என் பசங்களை ஆச்சிட்டு அப்படியே நடந்து ஒரு சுற்றி சுற்றி பார்த்துட்டு வருவேன். J'aide mes enfants à faire leurs devoirs. நான் என் பசங்களுடைய வீட்டு பாடங்களை செய்வதற்கு உதவி செய்கிறேன். Je prépare le dîner et je mange avec ma famille. நான் இரவு சாப்பாட்டுக்கு தயார் செய்துவிட்டு அப்புறம் நான் என் குடும்பத்தோட இரவு உணவை சாப்பிட்றேன். Je regarde la télévision pendant 1 heure. நான் 1 மணி நேரம் டிவி பார்க்குறேன். Enfin, je vais me coucher à 23h30. இறுதியாக நான் 11:30க்கு தூங்க போகிறேன். Monologue suivi numéro 6. Sujet 6. Qu'est-ce que vous avez fait hier? அதாவது நேத்து என்ன செஞ்சீங்க என்பதுதான் இந்த கொஸ்டினுடைய அர்த்தம். வாங்க இப்ப நம்ம அதற்கான பதிலை பார்க்கலாம். மோனோலாக் சுவி 5ல இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய நம்பர் 104வது. இன்னைக்கு நம்ம பார்க்கறது நேத்துடைய ஒரு நாளுடைய நிகழ்வுகளை நாம சொல்லணும். அதற்கு நாம பயன்படுத்தும் காலம் இறந்த காலம். வாங்க இப்ப அந்த கேள்விக்கான இறந்த கால வாக்கியத்தை எப்படி அமைக்கலான்றத நாம இப்ப பார்க்கலாம். Je me suis levé à 7 heures hier matin. நான் நேத்து காலையில 7 மணிக்கு எழுந்தேன். Je me suis brossé les dents et j'ai pris ma douche. எழுந்தவுடன் காலை பல் விளக்கிவிட்டு குளித்தேன். J'ai pris le petit déjeuner avec ma famille. நான் எனது குடும்பத்தாருடன் காலை உணவை சாப்பிட்டேன். Ensuite, j'ai regardé un film avec mes enfants. அதன் பிறகு நான் எனது பிள்ளைகளுடன் ஒரு படம் பார்த்தேன். J'ai déjeuné avec ma famille. நான் எனது குடும்பத்தாருடன் மதிய உணவு சாப்பிட்டேன். J'ai fait une petite sieste. நான் ஒரு குட்டி தூக்கம் தூங்கினேன். Hier après-midi, on a été faire la course. நேற்று மதியம் நாங்கள் ஷாப்பிங் செய்தோம். Ensuite, je suis allé au temple indien avec ma famille. அதன் பிறகு நாங்கள் குடும்பத்தாருடன் கோவிலுக்கு சென்றோம். Je suis allé au parc me promener avec mes enfants. நான் பசங்களோட பார்க்கு போயிட்டு அப்படியே நடந்து ஒரு சுத்திட்டு வந்தேன். J'ai aidé mes enfants à faire le devoir. நான் என் பசங்களுடைய வீட்டு பாடங்களை செய்வதற்கு உதவி செய்தேன். J'ai téléphoné à mes amis sur WhatsApp.
நான் என்னுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் பேசினேன். J'ai aidé ma femme à faire la cuisine. நான் என் மனைவிக்கு கிச்சனில் உதவி செய்தேன். Ensuite, nous avons dîné tout ensemble. அதன் பிறகு நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இரவு உணவை சாப்பிட்டோம். Avant d'aller dormir, j'ai écouté un peu de la musique. இரவு தூங்குவதற்கு முன்னால் நான் சிறிது நேரம் பாடல் கேட்டேன். Enfin, je me suis couché à 23h30. இறுதியாக நான் தூங்குவதற்கு 11:30 மணி ஆகிவிட்டது. இறுதியாக நாம் இப்படிதான் முடிக்க வேண்டும். இது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னது. உங்களுக்கு உங்க சிச்சுவேஷன்ல என்ன இருக்குதோ அதை நீங்க பயன்படுத்திக்கிங்க. இதிலிருந்து போன வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். போன வீடியோன்றது முழுவதாக பிரசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்தை பயன்படுத்தணும். இந்த வீடியோன்றது முழுமையாக பசே கம்போசேவை நம்ம பயன்படுத்தணும். மோனோலாக் சுவி numéro 7. Sujet 7. Où habitez-vous? Décrivez votre logement. Dites ce que vous aimez et que vous n'aimez pas dans votre quartier. Expliquez pourquoi. நாம பார்க்கக்கூடிய இந்த கேள்வி டெல்ஃப் ஆதோ தேசியஃப்க்கு எழுதுறதுக்காகவும் மற்றும் பேசுறதுக்காகவும் கேட்கக்கூடிய கேள்வியில மிகவும் முக்கியமான ஒண்ணு. வாங்க இப்ப அதனுடைய தமிழாக்கத்தை பார்க்கலாம். நீங்க எங்க வாழ்றீங்க அல்லது வசிக்கிறீங்க? உங்க வீட்டுடைய அமைப்பை பற்றி சொல்லுங்க. நீங்க வாழ்ற ஊர்ல உங்களுக்கு என்ன பிடித்திருக்கு, என்ன பிடிக்கலன்றத சொல்லுங்க. எந்த காரணத்துக்காக உங்களுக்கு பிடித்திருக்கு, பிடிக்கலன்றத சொல்லுங்க. இதான் இந்த கேள்வியோட தமிழ் அர்த்தம். வாங்க இப்ப நாம அந்த கேள்விக்கான பதில பார்க்கலாம். J'habite à pendant 5 ans. நான் 5 வருடமாக சொல்லி உங்களுடைய இருக்கிற இடத்தை சொல்லி வாழ்கிறேன். C'est une ville du département de la. கோடு போட்டிருக்க இடத்துல உங்களுடைய டெபார்ட்மாவை எழுதி இந்த ஏரியா இந்த டெபார்ட்மால இருக்கு. La région est. நாம வசிக்கும் ஏரியா எந்த ரீஜியன்ல இருக்கு அப்படின்றத சொல்லணும். C'est une grande ville. பொதுவா நாம வசிக்கிற ஏரியா, அதாவது கிராமமோ அல்லது நகரமோ, ஒன்று பெருசா இருக்கணும் அல்லது சின்னதா இருக்கணும்ன்றத நம்ம சொல்லணும். இதுல நான் சொல்லியிருக்கிறது இந்த ஏரியா பெருசா இருக்கு. Il y a une gare RER et un train et beaucoup de bus. நாங்கள் வசிக்கும் இடத்தில் ஒரு ரயில்வே நிலையமும் ஒரு மெட்ரோ நிலையமும் நிறைய பேருந்துகளும் உள்ளன. C'est pratique. இது எளிமையாக அல்லது வசதியாக இருக்கிறது. J'aime beaucoup ma ville. நான் இருக்கும் இடம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. On est tranquille. நாங்கள் வசிக்கும் இடம் வசதியாக இருக்கிறது. C'est bien les transports qui sont à côté de ma maison. என் வீட்டுக்கு அருகில் பேருந்து வசதிகள் நிறைய உள்ளன. C'est un quartier bruyant et animé. நாங்கள் வசிக்கும் இடம் சிறிது சத்தமாகவும் மற்றும் உயிரோட்டமாகவும் இருக்கிறது. Je ne habite pas seul. நான் என் வீட்ல நான் தனியா இல்ல. J'habite avec ma femme, mes enfants
et mes parents dans un appartement. நான் எனது அடுக்குமாடி குடியிருப்பில் எனது மனைவி, எனது பிள்ளைகள் மற்றும் எனது பெற்றோருடன் வசிக்கிறேன். C'est 70 mètres carrés. நான் வசிக்கும் வீடு 70 சதுர மீட்டர். Dans mon appartement, à droite de l'entrée, il y a une cuisine. என் வீட்டின் நுழைந்தவுடன் வலதுபுறத்தில் சமையலறை உள்ளது. Au bout du couloir à gauche, il y a une chambre. தாழ்வாரம் அல்லது சிறுபாதையின் முடிவில் வலதுபுறத்தில் ஒரு அறை உள்ளது. À côté de la cuisine, il y a un salon et près du salon, il y a un chambre. சமையலறை பக்கத்தில் ஒரு முற்றம் உள்ளது. அந்த முற்றத்தின் முடிவில் ஒரு அறை உள்ளது. Dans le couloir, il y a une WC toilette et salle de bain. தாழ்வாரம் அல்லது சிறுபாதையில் ஒரு வெஸ்டர்ன் கழிவறையும் மற்றும் ஒரு குளியலறையும் உள்ளது. Je suis locataire. இதில் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். இதே சொந்த வீடாக இருந்தால் je suis propriétaire என்று கூற வேண்டும். C'est 3 pièces. இதில் 2 அறைகள், ஒரு சலூன் அதாவது முற்றம் இருந்தால் 3 பியஸ் என்று குறிப்பிட வேண்டும். Ce que je préfère dans ma maison, c'est la cuisine, car j'aime cuisiner. எனக்கு எங்கள் வீட்டில் மிகவும் பிடித்தது சமையலறை. ஏனென்றால் எனக்கு சமையல் என்பது மிகவும் பிடித்தமானது. Mon quartier est bruyant, car il y a beaucoup d'écoles et de parcs et beaucoup de restaurants et aussi des motovéhicules. நான் வாழும் இருப்பிடம் சத்தமாக இருப்பதற்கு நிறைய பள்ளிக்கூடங்கள், 2 பூங்காக்கள், நிறைய உணவகங்கள் மற்றும் வாகனங்கள். Il y a beaucoup d'arbres dans notre quartier. நாங்கள் வாழும் இடத்தில் அதிகப்படியான மரங்கள் உள்ளன. நான் இதுல 3 இடத்துல கோடிட்டு காட்டியிருக்கேன். அது உங்களுடைய வாழ்விடம், அதாவது உங்களுடைய ஏரியாவுடைய பெயரை குறிப்பிட்டு நீங்க அதை பயன்படுத்திக்கிங்க. இதில் சொல்லியிருக்கிற வீட்டுடைய அமைப்பு முறையெல்லாம் என்னுடைய வீட்டுடைய அமைப்பு முறையை நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு உதாரணத்துக்காக உங்கள்கிட்ட சொன்னது. உங்களுடைய வீட்டுடைய அமைப்பு முறை என்ன இருக்குது என்பதை பார்த்து இதை நீங்க மாத்தி அமைச்சுக்குங்க. இதுல இன்னொன்னு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சில பேர் தனியா இருப்பாங்க. இதுல நான் சொன்ன உதாரணம் குடும்பத்தோடு, அதாவது மனைவி பிள்ளைகளோடு இருக்கிறவங்களுக்கான உதாரணம். அதை நீங்க பார்த்து உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்தபடி மாத்தி அமைச்சுக்குங்க. மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்மளுடைய இருப்பிடத்தை பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால இதை டெல்ஃப் ஆதோலையும் மற்றும் தேசியஃப்லையும் எழுதுறதுக்கும் மற்றும் பேசுறதுக்கும் இதை கண்டிப்பா கேட்பாங்க. Monologue suivi numéro 8. Sujet 8. Parlez de votre animal préféré. Expliquez pourquoi. நீங்க எந்த விலங்குகளை தேர்ந்தெடுக்கிறீங்க, எதுக்காக அந்த விலங்குகளை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க, அது சம்பந்தமா சொல்லுங்க அப்படின்றதான் இந்த கேள்வியோடைய அர்த்தம். இந்த கேள்வியை சுருக்கமா பார்த்தோம்னா, உங்களுக்கு பிடித்த விலங்குகளை பற்றி பேசுங்கள் என்பதுதான் இந்த கேள்வியோடைய அர்த்தம். இந்த கேள்விக்கான பதில நாம தோராயமாக 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் எக்ஸாமினேட்டர்கிட்ட பதில் சொல்ற மாதிரி இருக்கும். வாங்க இப்ப நாம அந்த கேள்விக்கான பதில எப்படி சொல்லலான்றத பார்க்கலாம்.
இது நமது 8வது வீடியோ. இது சம்பந்தமா நீங்க பழைய வீடியோவை பார்க்க விரும்புனீங்கன்னா பிளேலிஸ்ட்ல புரொடெக்ஷன் ஓரல்ன்ற டாபிக்ல கொடுத்துருக்கேன். போய் பார்த்து பயன்பெறுங்க. Il y a plusieurs sortes d'animaux. பொதுவாக பல விலங்குகள் உயிர் வாழ்கின்றன. Il y a deux grands groupes d'animaux. 1. Les animaux féroces. Et 2. Les animaux de compagnie. விலங்குகளின் 2 பெரிய குழுக்கள் அல்லது வகைகளாக நாம் பிரிக்கின்றோம். அதில் முதலாவது மூர்க்கமான விலங்குகள் அல்லது காட்டு விலங்குகள் அல்லது ஆபத்தை ஏற்படுத்தும் விலங்குகள் மற்றும் இரண்டாவது செல்ல பிராணிகள் அல்லது வீட்டில் வளரக்கூடிய விலங்குகள். Les animaux de compagnie sont le chien, le chat, le lapin, etc. வீட்டில் வளர்க்கக்கூடிய அல்லது செல்ல பிராணிகள் என்னவென்றால் நாய், பூனை, முயல் போன்றவையாகும். Je préfère le chien parce que les chiens sont des amis de l'homme. நான் நாயை விரும்புகிறேன் அல்லது பிடிக்கும் அல்லது தேர்ந்தெடுக்கிறேன் ஏனெனில் நாய்கள் மனிதனின் நண்பர்கள். J'ai un chien qui s'appelle Tipou. Il a 5 ans. Il fait partie de la race de Carlin. நான் ஒரு நாயை வைத்திருக்கிறேன் அல்லது வளர்க்கிறேன். அதன் பெயர் திப்பு. அந்த நாயிற்கு 5 வயது ஆகிறது. அந்த நாய் கர்லான் என்ற வகையை அல்லது இனத்தை சார்ந்தது. Ils sont petits, calmes, doux et ils ont une voix très forte. அந்த வகையான நாய்கள் சிறியதாகவும் அமைதியாகவும் மிகவும் மென்மையாகவும் இருக்கும். அத்தோடு மட்டும் இல்லாமல் அந்த வகையான நாய்கள் சத்தம் அதிகமாக இருக்கும் அல்லது குறைக்கும் சத்தம் அதிகமாக இருக்கும். Tous les races de chiens sont protecteurs. Ils aident les personnes âgées et ceux qui n'ont pas de vue. Exemple, ils protègent la maison des voleurs. அனைத்து நாய் இனங்களும் வீட்டில் இருக்கும் வயதான மற்றும் பார்வையில்லாதவர்களுக்கு உதவுகின்றன. உதாரணத்திற்கு நாய்கள் வீட்டை திருடர்களிடமிருந்து பாதுகாக்கிறது. Nous faisons toujours une promenade dans mon jardin. நாங்க எப்பொழுதும் எங்களுடைய நாயோட எங்க தோட்டத்துல சுத்தி வருவோம். Nous ramenons toujours mon chien quand on va au parc ou pour jouer. நாங்கள் எங்களது நாயை அழைத்து கொண்டு செல்வோம். எப்பொழுது என்றால் நாங்கள் பூங்காவிற்கு செல்லும் பொழுதும் மற்றும் விளையாடும் பொழுதும். J'aime mon chien de tout mon cœur. நான் எனது நாயை முழு மனதுடன் நேசிக்கிறேன் அல்லது விரும்புகிறேன். உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டு விலங்குகளில் அதிகமாக வளர்க்கக்கூடிய விலங்குகளில் நாயும் அதற்கு அடுத்தபடியாக பூனைகளும் இடம்பெறுகிறது. இந்த எடுத்துக்காட்டு நான் நாயை வச்சு என்கிட்ட இருக்கிற நாயை பற்றி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் நீங்கள் மாற்றி உங்களுடைய
வார்த்தைக்கும் மற்றும் வாக்கியத்திற்கு தகுந்தபடி மாத்திக்குங்க. Monologue suivi numéro 9. Sujet 9. Parlez de votre plat préféré. Expliquez pourquoi vous l'aimez. இந்த கேள்விக்கான தமிழ் அர்த்தம், உங்களுக்கு என்ன வகையான உணவு பிடிக்குன்றத சொல்லுங்க. ஏன் அந்த உணவை நீங்க விரும்புறீங்க அப்படின்றத சொல்லுங்க அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். பொதுவாக டெல்ஃபாதோ ஓரல்ல இந்த கேள்விக்கு 2 நிமிடங்கள் நாம எக்ஸாமினேட்டருக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப நாம அந்த கேள்விக்கான பதில என்னன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். J'aime manger différents types de plats, நான் பல வகையான உணவுகளை விரும்புகிறேன். mais le plat que je préfère et j'aime manger le plus est le biryani, car le biryani est une plat préférée du peuple indien. ஆனாலும் எனக்கு மிகவும் பிடித்த உணவு பிரியாணி, ஏனென்றால் இந்தியர்களுக்கு அதிகமாக பிரியாணி பிடிக்கும். Il existe plusieurs types de biryani, comme par exemple Dum biryani, Malabar biryani, Hyderabad biryani, Ambur biryani, Dindukkal biryani, etc. பிரியாணியில் பல வகையான பிரியாணிகள் உள்ளன. அவைகளானவன தம் பிரியாணி, மலபார் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி முதலியவன. Le biryani est populaire dans l'Inde. பிரியாணி இந்தியாவில் மிகவும் புகழ்பெற்றது. Les peuples d'Inde choisissent le biryani pour les mariages. இந்திய மக்கள் திருமணங்களின் பொழுது முதன்மை உணவாக பிரியாணியை தேர்ந்தெடுக்கிறார்கள். Le biryani est une plat arabique qui est fait à base de riz basmati. பிரியாணி என்பது ஒரு அரபிக் உணவாகும். இந்த பிரியாணி அரிசியிலிருந்து செய்யப்படும், அதாவது பாஸ்மதி அரிசியிலிருந்து செய்யப்படுகிறது. On peut aussi faire du biryani avec le riz simple, mais le biryani basmati est plus délicieux que le plat simple. பொதுவாக நாம எல்லா வகையான அரிசிகளிலிருந்தும் நாம பிரியாணி செய்யலாம். இருந்தாலும் பாஸ்மதி அரிசியிலிருந்து செய்யப்படும் உணவிற்கு ருசி மிகவும் அதிகம். Le goût du biryani est délicieux, fabuleux. பிரியாணி சாப்பிடுவதற்கு அருமையாகவும் மிகவும் சுவையாகவும் இருக்கும். J'aime manger le biryani avec des épices, de la viande, des œufs ou des légumes. எனக்கு பிரியாணியை காரமாகவும் இறைச்சியுடனும் முட்டையுடனும் மற்றும் காய்கறிகளுடனும் சாப்பிட பிடிக்கும். Comme par exemple le raita, chicken 65, aubergine sauce, dessert de tomates, etc. உதாரணத்திற்கு வெங்காய பச்சடி, சிக்கன் 65, கத்திரிக்காய் சட்டினி, தக்காளி இனிப்பு முதலியவன. J'aime aussi manger le biryani sur le feuille de banane, car c'est bon pour la santé, d'après la légende, et c'est bon pour les problèmes de digestif. எனக்கு வாழை இலையில் பிரியாணியை வைத்து சாப்பிட மிகவும் பிடிக்கும். ஏனென்றால்
அது உடலுக்கு நல்லது என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உணவு முறையை பயன்படுத்துவதன் மூலம் நமது செரிமான பிரச்சனைக்கு மிகவும் தீர்வு காணலாம். Biryani est mon plat préféré pour les raisons ci-dessus. மேல் சொன்ன காரணங்களிலிருந்து பிரியாணி எனக்கு மிகவும் பிடிக்கும். என்னால் முடிந்தவரை மற்றும் எனக்கு தெரிந்தவரை நான் பிரியாணியை பத்தி இந்த இதில் நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது அடிஷனலாக சேர்த்து நீங்கள் சொல்கிறதா இருந்தால் சொல்லிக்கோங்க. Monologue suivi numéro 10. Sujet 10. La routine quotidienne. தினசரி நடக்கும் வழக்கமான செயல். Julien se réveille à 6 heures. ஜூலியன் 6 மணிக்கு கண் விழிக்கிறார். Julien se lève à 6h15. ஜூலியன் 6:15 மணிக்கு எழுந்திருக்கிறார். Julien fait le lit. ஜூலியன் படுக்கையை எடுத்து வைக்கிறார். Julien se brosse les dents. ஜூலியன் பல் துலக்குகிறார். Julien se rase la barbe. ஜூலியன் தாடியை சேவ் செய்கிறார். Julien se douche. ஜூலியன் குளிக்கிறார். Julien lit le journal. ஜூலியன் செய்தித்தாளை படிக்கிறார். Julien prépare le petit déjeuner. ஜூலியன் காலை உணவை தயாரிக்கிறார். Julien mange le petit déjeuner. ஜூலியன் காலை உணவை சாப்பிடுகிறார். Julien prend un café. ஜூலியன் காஃபி குடிக்கிறார். Julien répare ses vêtements. ஜூலியன் தனது ஆடைகளை இஸ்திரி செய்கிறார். Julien s'habille pour aller au travail. ஜூலியன் வேலைக்கு செல்ல ஆடை அணிகிறார். Julien peigne ses cheveux avant d'aller au travail. ஜூலியன் வேலைக்கு செல்வதற்கு முன் தலையை சீவுகிறார். Julien va au travail. ஜூலியன் வேலைக்கு செல்கிறார். Julien travaille. ஜூலியன் வேலை செய்கிறார். Julien sort pour déjeuner. ஜூலியன் மதிய உணவுக்கு வெளியே செல்கிறார். Julien mange son déjeuner. ஜூலியன் தனது மதிய உணவை சாப்பிடுகிறார். Julien fait une sieste de 30 minutes. ஜூலியன் 30 நிமிட சிறிய தூக்கம் தூங்குகிறார். Julien se lave le visage.
ஜூலியன் முகத்தை கழுவுகிறார். Julien rentre à la maison. ஜூலியன் வீட்டிற்கு வருகிறார். Julien lave son voiture. ஜூலியன் தனது காரை கழுவுகிறார். Julien arrose son jardin. ஜூலியன் தனது தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். Julien passe l'aspirateur dans son maison. ஜூலியன் தனது வீட்டை சுத்தம் செய்கிறார். Julien fait des courses. ஜூலியன் ஷாப்பிங் செய்கிறார். Julien bavarde avec son voisin. ஜூலியன் தனது அண்டை வீட்டாருடன் அரட்டை அடிக்கிறார். Julien se promène avec son chien. ஜூலியன் தனது நாயுடன் நடந்து செல்கிறார். Julien joue avec son copain. ஜூலியன் தனது நண்பர்களுடன் விளையாடுகிறார். Julien prend le bain. ஜூலியன் குளிக்கிறார். Julien lave ses vêtements. ஜூலியன் துணிகளை துவைக்கிறார். Julien regarde la télé. ஜூலியன் டிவி பார்க்கிறார். Julien cuisine son dîner. ஜூலியன் தனது இரவு உணவை சமைக்கிறார். Julien mange son dîner. ஜூலியன் தனது இரவு உணவை சாப்பிடுகிறார். Julien nettoie son table. ஜூலியன் தனது மேஜையை சுத்தம் செய்கிறார். Julien lave la vaisselle. ஜூலியன் சாமான்களை கழுவுகிறார். Julien joue aux jeux vidéo. ஜூலியன் வீடியோ கேம்களை விளையாடுகிறார். Julien va se coucher à 22h. ஜூலியன் இரவு 10 மணிக்கு படுக்கைக்கு செல்கிறார். Julien écoute de la musique. ஜூலியன் இசையை கேட்கிறார். Julien dort à 22h30. ஜூலியன் இரவு 10:30 மணிக்கு தூங்குகிறார். Julien rêve de voyager du monde entier. ஜூலியன் உலகத்தை சுற்றி வருவது போன்று கனவு காண்கிறார். இந்த 10 டாபிக்கும் உங்களுக்கு டெல்ஃபு எக்ஸாமு ஓரலுக்கும் மற்றும் தேசிஎஃப் எக்ஸாமு எக்கிரித்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.